ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசகாயோட எபிசோட் 5 பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் டாக்கெரோ ரிபல்ங்கிற ஒரு கேட் வுமனை பார்த்திருப்பான் இல்லையா? அவனுக்கு மெட்டீரியல் கேதர் பண்றதுக்கு சிசர்ஸ் தானே ரொம்ப முக்கியம். அது ரிலேட்டடா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பான். அவளும் தன்னோட பாஸ் கிட்ட போனா ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. ஆனா இதுக்குள்ள அவர் ஏத்துப்பாரான்னு தெரியலையன்பா. டாக்கெரோ என்ன கூட்டிட்டு போங்களேன், நான் பேசி பாக்குறேன்பா. போற வழியில மெட்டல்ஸ் அவங்களுக்கு ஏத்த போல கிரியேட் பண்றதை பார்த்துட்டு டாக்கெரோ உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்குன்பா. அவளும் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதாலதான் இந்த வேலையிலேயே வந்து சேர்ந்தேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா ஹீரோ யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்வாட் செஞ்சு கொடுப்பேன்பா. டாக்கெரோ என்னால முடியும் தான்பா. இதுக்கப்புறம் குரோசாஸ் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பா. அவர் இந்த பொடியன் யாருன்னு கேட்பாரு. ரிபல் டக்குன்னு ஃபேமஸ் ஆன அந்த மெட்டீரியல் கேதரர் தான் இவருன்பா. டாக்கெரோ ஹாய் சொல்லுவான். குரோசாஸ் டக்குன்னு நிறைய ரெப்புடேஷன் வந்த பையன் நீதானான்பா. டாக்கெரோ அப்படிதான் நினைக்கிறேன்ட்டு தேங்க்யூ சொல்லுவான். ரிபல் குரோசாஸ் கிட்ட கிராஃப்ட்மேன்ஸ் எக்ஸிபிட் வருது இல்லையா, அதுக்கு இல்ட்ரா ஒரு வேணும்ல, அதை மைண்ட் பண்ற ஆளை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இவர் மூலமா நம்ம அதுல என்டர் ஆகலான்பா. டாக்கெரோ இல்ட்ராவான்பா. குரோசாஸ் நான் அவனை ரூஹை மைனுக்கு தாட்டி விடுறதும் அவனை சின்ன வயசுலயே சவக்குழியில போடுறதும் ஒண்ணுன்பா. ரிபல் நீங்களா முடிவு பண்ணாதீங்கன்பா. அந்த ஆளு ஆன்சர் நோ தான்பா. ரிபல் கடுப்பாய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருப்பா. டாக்கெரோ இதை பார்த்துட்டு மனசுக்குள்ள இவர் தான் லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தான் நினைப்பான். ரிபல் குரோசாஸோட தாடியை பிடிச்சி இழுத்துட்டு மொக்க மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு ஸ்வாட் பண்ணா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களான்பா. அந்த ஆளு தட்டி விட்டு உனக்கு ரொம்ப தைரியம் தான், ரூஹை மைனை பத்தி உனக்கு தெரியுமா என்ன? அங்க மான்ஸ்டர்ஸை சமாளிக்கிறத தாண்டி டீமன்ஸ் எல்லாம் வேற இருக்குன்பாரு. டாக்கெரோ மனசுக்குள்ள டீமன்ஸான்னு நினைப்பான். ரிபல் அதை பத்தி நானும் தான் கேள்விப்பட்டேன், அதனாலே எந்த தாதுக்கள் இருந்தாலும் அங்க யாரும் போறதில்லைன்பா. ப்ராசஸ் அந்த பையன் கிட்ட அதை சொன்னையான்ட்டு கேமரா வச்சிருக்கவன்ல பிளாக் ஸ்மித் கிடையாது, லைஃபை வேல்யூ பண்ணணும் ரிபல்பா. அவ சாரி கேட்கவும் ப்ராசஸ் இங்க பாரு, நமக்கு ஒண்ணு தேவைங்கிறக்காக இன்னொருத்தனோட உயிரை வச்சுலாம் விளையாடக்கூடாதுன்பாரு. ரிபல் கண் கலங்கிட்டு சூப்பரா சொன்னீங்க மாஸ்டர்ன்பா. டாக்கெரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு இல்ல நீ இந்த ஜாப்க்கு போக வேண்டான்பா. டாக்கெரோ உங்களுக்கு அந்த தாது ரொம்ப முக்கியம்னு தெரியுது, அதை எடுத்துட்டு வர வேலையை நான் பாத்துக்கிறேன், அது எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்கு கைமாறா நான் மட்டுமே பயன்படுத்துற மையான ஒரு கத்திரிக்கோள் எனக்கு நீங்க செஞ்சு தரணும்பா. அந்த ஆள் நான் பேசினதை கேட்டே இல்லையான்பாரு. டாக்கெரோ நாளா சமாளிப்பன்ட்டு நன்றோட கொடுக்க எடுத்து வைப்பான். ப்ராசஸ் இது ரேங்க் வியாச்சு, நிறைய பேர் அதை சமாளிக்க கஷ்டப்படுவாங்களேன்பாரு. டாக்கெரோ இப்ப என்ன நம்புறீங்களா? இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் ரூஹை மைனுக்கு போக ஆரம்பிப்பான். அவங்களுக்கான டெஸ்டினேஷன் அபுரியா கிராமத்தை தாண்டி இருக்கு. ஒஸ்ரா ஒலிஃபன்க சர்ஃபேஸ் சிட்டியை பார்த்தபடிதான் மைண்ட்ஸ் இருக்கதா சொல்லுவான் டாக்கெரோ. பி வந்துட்டு ஆடவும் டாக்கெரோ என்ன அந்த நண்டு சாப்பிட வேணுமா? இருந்தாலும் முடிஞ்சதேன்பா. பி வெறுத்திருக்கோம். டாக்கெரோ எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுதான், இப்ப என்ன செய்யன்பா. இந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரீசென்ட் டைம்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு. ஓவர் நைட்ல ராபரிஸ் கணவாயில இருக்க விஷ மூலிகைகள்லாம் வாடின போலன்பா. அந்த பையன் ஃபாரஸ்ட் ஆஃப் ஒயிட் ட்ரீஸ்லயுமே சில வினோதமான விஷயங்கள் இருக்குதான்பா. டாக்கெரோ அதெல்லாம் ஏன் தப்பான்ட்டு இல்ல அப்படியா இருக்காதுன்னு நினைப்பான். ஹீரோ வண்டியை விட்டு இறங்கினவன் ஹாஸ் டீலர் ஷாப்பை பார்த்துட்டு குதிரை பிரயாணம் போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன்பா. திடீர்னு பார்த்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சுன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். டாக்கெரோ இந்த வாய்ஸை ஏற்கனவே கேட்ட போல இருக்கேன்பா. பார்த்தா ப்ரோலைட் ஹாஸ் டீலரோட சண்டை போடுவா. அவ ஹெவன்ஸே கடந்து போற மாதிரியான ஒரு அழகான வெள்ளை குதிரை கேட்டிருப்பா. பட் அந்த ஆளு காமிச்சது வேற மாதிரியான பீஸ்டா இருக்கும். ப்ரோலைட் இது நல்லா கொழுத்து போன வெள்ளை காக்கா போல இருக்குன்பா. ஹாஸ் டீலருங்க கழுகோ காக்காவோ எது இருந்தாலும் சரி, இங்க எல்லாத்தையும் நாங்க ஹார்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவோன்பா. ப்ரோலைட் அப்ப என் வார்த்தைகள் தான் தப்புன்ட்டு என்ன மன்னிச்சிருங்கன்பா. ஹாஸ் டீலர் நான் அதை டபுள் செக் பண்ணிக்கணும், இருந்தாலும் ஒயிட் பெகாசஸ் தானே கேட்டீங்க, வாஸ்ராவோல போய் கேட்டு பாருங்கன்பா. ப்ரோலைட்டும் டுவார்வன் கிங்டமான்ட்டு வயிற்றுல சவுண்ட் வந்தாலும் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருப்பா. டாக்கெரோ அதை இடத்துக்கு போறாளான்ட்டு சரி பி நம்ம மெட்டீரியலை கேதர் பண்ணலாமான்பா. ஒன்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள போனதும் அவனுக்கு தேவையானதை விட அதிகமான நிறைய பொருட்கள் இருக்கும். மூன் நைட் கிராஸ் எல்லாம் பார்த்திருப்பான். இதை காயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு அனிமல் உரும்புற போல சவுண்ட் வரும். பார்த்தா ப்ரோலைட்டா தான் இருக்கும். பார்த்தா அவளுக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்கும். டாக்கெரோ தான் தண்ணி சாப்பாடுலாம் கொடுப்பான். அவ தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு கிட்ட வருவா. பார்த்தா கப்பு தாங்க முடியாது. டாக்கெரோ கிளீனிங் மேஜிக்கை யூஸ் பண்ணிருப்பான். இந்த இடத்துல வச்சு டாக்கெரோ எல்ஃப்னாலே இவ்வளவு பியூரா இருப்பீங்களான்பா. ப்ரோலைட் என்னமோ ஒண்ணுன்ட்டு என் பேரு வெல் வெரைட்டா ப்ரோலைட்ன்பா. டாக்கெரோ தான் பேரை சொல்லிட்டு அவ பேரை சொல்ல ட்ரை பண்ணுவான். அவ என்ன சொல்ல கஷ்டமா இருக்கா, என் பிரதர் ப்ரோலைட்ன்பா, வேணா நீ அப்படி கூப்பிட்டுக்க. அப்புறம் போன தடவை இந்த தடவைன்னு 2 தடவை உதவி இருக்க, அதுக்கு ரொம்ப நன்றின்பா. டாக்கெரோ ஜஸ்ட் டீஹைட்ரேட் ஆகாம இருந்துட்டு கிளம்புவான். ப்ரோலைட் எப்பவும் ஹெல்ப்ஸ் அவங்களோட நன்றி கடனை காட்டாம விட மாட்டாங்கன்பா. டாக்கெரோ நீ எனக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்ட்டுலாம் நான் அதை செய்யலேன்பா, இருந்தாலும் அவ நான் கண்டிப்பா உனக்கு உதவுவன்பா. பி எக்ஸைட் ஆகிறத பார்த்துட்டு உன் பார்ட்னர் டிராகனுக்கு நான் இருக்க அது பிடிச்சிருக்கும் போல என்பா. டாக்கெரோவும் சரி வந்து ஹெல்ப் பண்ணுன்பா. இதுக்கப்புறம் மெட்டீரியல் கேதர் பண்றப்ப வெறும் கல்ல கொண்டு வந்துட்டு ஹேமர் ஆன்டிட்டரோட பூப் தானன்பா. அவன் அது வெறும் கல்லுன்றான். அடுத்து பார்த்தா இன்னொன்னு கொண்டு வருவா. டாக்கெரோ அது கக்கன்பா, சீன்ட்டு கீழே போட்டிருப்பா. இதுக்கப்புறம் ஒரு மஷ்ரூம் கொண்டு வந்திருப்பா. டாக்கெரோ அது விஷக்காலான்பா. ப்ரோலைட் பாய்சனா சாப்பிட நல்லா இருக்குமேன்ட்டு சிரிப்பா. பியும் சிரிக்கும். டாக்கெரோ மனசுக்குள்ள இதுக்கு 2 வச்சுக்கிட்டுன்பா. இதுக்கப்புறம் நைட் கேம்ப் ஃபயர் போட்டுக்கலான்பா சாப்பாட்டுக்காக. ப்ரோலைட் ஹீரோ ஃபயர் ஸ்டோனருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. ப்ரோலைட் அடுத்து வரவங்களுக்கு இந்த இடம் சேஃப் அண்ட் செக்யூர்னு தெரிய வரும்ல, அதனால கேம்ப் ஃபயர் போட்டா ட்ரேஸ் விட்டுட்டு போகணும்பா. பார்த்தா உள்ள போய் கட்டை எடுத்துட்டு வந்திருப்பா. ஹீரோ என்ன ஒரு மரத்தோட பாதியை பிடிக்கிட்டு வந்திருக்கீன்பா. அவ கட்டையை தானே வேணும்ட்டு தூக்கி போட்டு நல்லா குட்டி குட்டி உட்டன் பீசஸா
பீசா கட் பண்ணிருப்பா. டாக்கிரோ அந்த கத்தி இம்ப்ரெசிவா இருக்கேன்ட்டு அதை ஸ்கேன் பண்ணி பாப்பான். அதோட ரேங்க் ஏவா இருக்கும், வேற லெவல்ல இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைப்பான். இதுக்கப்புறம் நைட் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ரோலைட்டுக்கு டாக்கேரோட குக்கிங் ரொம்ப பிடிச்சு போயிடும். இதுக்கப்புறம் நீ வாஸ் ரோயல் தான் போறியான்னு கேப்பா. டாக்கேரோ ரியூஹை மைண்ட்ல இருக்க எல்லா தாதுகள் எடுக்க போறேன், அப்புறம் உன்னை பத்தின்பா. ப்ரோலைட் அவளோட சிஸ்டர் பத்தி சொல்லுவா. எவன்ஸ் எல்லாம் தாண்டி போற மாதிரி ஒயிட் பெகாசஸ் வேணும்னு கேட்டா அதை தான் தேடி வந்தானு. டாக்கேரோ அதுக்குள்ள முன்னாயிட்டேங்குவோம். ப்ரோலைட் எனக்கு திரும்ப சாப்பாடு போட்டு உனக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடனா அதிகமாக்கிட்டே போறேன்பா. டாக்கேரோ பேசாம என் பாடி கார்டாருன்பா. அவ இவள் டூவர்ஸ் கிட்ட இருந்து மாஸ்டரை காப்பாத்துற மாதிரியான வேலையான்ட்டு கரெக்டான்னு கேப்பா. டாக்கேரோ ஆமா அது போலதான், அப்புறம் அதுக்கு முன்னால அந்த உடெல்லாம் வச்சு ஃபயர் கொண்டு வந்தே அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுன்பா. ப்ரோலைட் அது போதுமாங்கவோம். டாக்கேரோ அதுவே டூ மச் தான்பா. ப்ரோலைட் நம்ம 2 பேரும் திரும்ப சந்திச்சுக்கிட்டது விதி போல இருக்கு, ஒரு குட் ஆமன். நான் ரொம்ப நேசிக்கிற கடவுளான லிவரலினாவை போற்றி நான் ப்ரோலைட் உன் ஆஃபரை ஏத்துக்கிறேன், இன்னில இருந்து உன் கூடவே இருக்கன்பா. டாக்கேரோ ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லுவான். நைட் ப்ரோலைட் அண்ட் பி விடுற கொரட்டையில டாக்கேரோலாம் காதை பொத்திட்டு இவங்க இப்படி சத்தம் போட்டா நான் எப்படி தூங்குறதுன்னு நினைப்பான். அடுத்த நாள் பி அண்ட் ப்ரோலைட்லாம் ரொம்ப ஜாலியா போவாங்க. டாக்கேரோவுக்கு கருவலையுமே வந்திருக்கும். ப்ரோலைட் இந்த டுவார்ன் கிங்டம் தாண்டிட்டா ருஹாய் மவுண்டன்கான பேஸ் இருக்குன்பா. டாக்கேரோ இது ஹொட்டாக்கா மவுண்டன் மாதிரியே இருக்குன்பா. அவ என்ன சொல்ல வந்தேன்பா. டாக்கேரோ அது உனக்கு சொன்னா புரியாது, பெரிய கதை, முதல்ல போய் சாப்பிடலான்பா. டுவார்வன் கிங்டமோட ஸ்பெஷல் ஃபுட் கொடுப்பாங்க. ப்ரோலைட் என் ஃப்ரெண்டு சொன்னபடி ஏதாவது டேஸ்டா இருக்குன்பா. டாக்கேரோ ஃப்ரெண்ட்னா எல்ஃபா ஆகணும்பா. ப்ரோலைட் இல்ல அவன் லிசர்ட் மேன்பா. டாக்கேரோ எனக்கும் லிசர்ட் மேன் ஃப்ரெண்டா இருக்கான்பா. ப்ரோலைட் கோஇன்சிடென்ஸா இருக்கு பாத்தியான்பா. அண்ட் அவனை பத்தி சொல்லுவா, அவன் ஹானரரி டிராகன் கிங் போலன்னு. டாக்கேரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப கிளே இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னோட தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப நல்லா தான் இருக்குன்பா. ப்ரோலைட் பார்த்து பல நாள் இருக்குமே கிளேன்பா. டாக்கேரோ ஹேன்கவா. கிளே ஏன்டா என்கிட்ட எதுவும் சொல்லிக்காம வந்துட்டேன்னு கேட்பான். டாக்கேரோ கில் கிட்ட சொல்லிட்டு தானே வந்தான்பா. கிளே எங்க போறோன்னு சொல்லல, இங்க பாரு இப்ப நான் எங்க போறேன்னு சொல்லுன்பா. ருஹை மைண்ட் போறதா தெரிஞ்சுக்கிட்டதும் கிளே உன் ரேங்க்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஜாப்ல எடுத்துக்க கூடாதுன்பா. டாக்கேரோ எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணான்னு தெரியல, அவங்களை அப்படியே விட்டுட்டும் வர முடியல, என்ன பி சரிதானன்பா. பியும் கத்தவும் கிளே அது ஒன்னும் குழந்தைகளுக்கான பிளே கிரவுண்ட் இல்ல, ஆனா இறுதியில கொஞ்சம் ஒர்த்தாவும் படலான்பா. டாக்கேரோ ஆல்ரெடி நல்ல விதமா தான் பேசி வச்சிருக்கேன். மாஸ்டர் க்ரூசஸ் எனக்கான ஒரு நல்ல பேர் ஆஃப் சிசர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காருன்பா. கிளே என்னதுன்ட்டு ஷாக் ஆகவும் டாக்கேரோ வேர்ல்ட் கிளாஸ் பிளாக் ஸ்மித் கிட்ட ஒரு ஃபேவர் ஏர்ன் பண்றதே பெரிய விஷயமா இல்லையா, நான் மட்டும் இது சரியா செஞ்சு முடிச்சிட்டா அவர் பிராண்ட் நியூவான பாத்திரம் ஒரு ஆம்லெட் பேன்ல செஞ்சு தருவார்ல. கிளே நீ கைண்ட் ஹார்ட்டடா இருக்கியா இல்ல ஹோப்பே இல்லாம இருக்கியான்னு எனக்கு தெரியலன்பா. டாக்கேரோ ஒரு வாரியருக்கு கத்தி எவ்வளவு முக்கியமோ கேதருக்கு சிசர் முக்கியம்பா. பிஎன் ப்ரோலைட் கிட்ட கிளம்பலாமாங்கிறப்ப ப்ரோலைட் டெசர்ட் வேணும்பா. டாக்கேரோ இன்னும் வயித்துல இடம் இருக்கான்பா. கிளேஸ்டன் நானும் வாஸ்ரோயல் வரான்ட்டு என்னோட ஸ்பேரை ரெடி பண்ணணும்பா. டாக்கேரோ ஒரு நிமிஷங்கிறப்ப ப்ரோலைட் அப்ப நீயும் பாடி கார்டா வரையான்பா. கிளேஸ்டோன் என்ன சொன்னேன்பா. ப்ரோலைட் நான் அவனுக்கு பாடி கார்டா போறான், அப்ப நீயும் பாடி கார்டா தானே வரணும்பா. கிளேக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கும், அவனும் வரன்றுவான். பட் டாக்கேருக்கு தான் மனசே இருக்காது, இவனுக்கு மேல நம்பிக்கை இருந்தாலும் லைட்டா கிரீப் ஃபீலா இருக்கேன்னு. டுவார்வன் கிங்டம் குள்ள போலான்னு பார்த்தா அங்க உள்ள போறக்கான செக்கிங் லைன் பெருசா இருக்கும். கிளே அந்த பக்கம் போய் பேசி ப்ரோலைட் அண்ட் டாக்கேரோவை கூப்பிடுவான். பார்த்தா இவங்க தனியா உள்ள போறதா இருக்கும். டாக்கேரோ இப்படி விஐபி ட்ரீட்மெண்ட் அடையிறக்கு என்ன பண்ணின்னு கேட்பான். கிளே ஜஸ்ட் வணக்கம் சொல்லலான்னு வந்தேன், கடைசியில நம்மள உள்ள கூப்பிடுறாங்க வாங்க போலான்பா. கார்டுங்களோட கிங்டம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா, பெரிய பெரிய குகைக்குள்ள அயன் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோட மீதம் இருக்கு இல்லையா, அந்த மைனிங் செட்டில்மெண்ட்ல ஆனது. ஆடா இருக்க பீப்புளுக்கான ஹார்டான வீடு இதான் டுவார்வன் கிங்டம்பா. டாக்கேரோ அண்டர் கிரவுண்ட் சிட்டியான்ட்டு ஆச்சரியப்படுவான். கார்டு உங்களை தான் பார்க்கணும்னு ராஜா ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காருன்பா. டாக்கேரோ இடம் ராஜா கூட பழக்கமான்பா. இல்ல அது ஒரு ரொம்ப பெரிய கதைன்பா. கார்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். தண்டர் கிங் ஜெங்கம்னு ஒருத்தர் இருந்திருப்பான், அவங்ககிட்ட இருந்து டுவார்வன் இனத்தையே காப்பாத்தினது கிளேவா தான் இருக்கும். டாக்கேரோ தனியா செஞ்சுன்னு ஷாக்கிங்கா கேட்கவும் கிளேட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் செய்யறதுல கை தேர்ந்தவங்க, ஆனா அதை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அதனாலேயே டீமன் லாடுக்கு மண்டிட்டு வாழ வேண்டியதா இருந்துச்சு. நான் ஒரு டைம் அந்த வழியா வரப்ப அந்த டீமன் ஒன்னு என்ன பார்த்ததுக்கே ஓடி போச்சுன்பா. டாக்கேரோ நிஜமாவே சூப்பர் யான்பா. டுவார்வன் கிங்டம் சேர்ந்தவங்க தான் தங்களை காப்பாத்திருக்காங்கிறக்கான அடையாளமா அவருக்கான சிலையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. பைவுளுக்கு இதை பார்த்து மனசே இருக்காது. டாக்கேரோ எப்படியோ இதை பார்த்தா உன்ன போல இருக்காது, கண்டுபிடிக்காது கஷ்டம் தான்பா. கிளே பேரை வேற எழுதி வச்சிருக்கானுங்கன்பா. ராஜா கில் வாங்கன்பாரு, அந்த கொடூரமான விஷயத்தை இடிச்சு தள்ளுங்கன்பா. கிளே அவர் சிலையை பத்தியே சொல்றா, அது சூப்பரா தானே வந்திருக்குன்பாரு. அவன் இடிச்சு தள்ளுங்கன்ட்டு கிட்ட போவான். ப்ரோலைட் 2 பேரும் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் போலன்பா. ஹீரோ கூப்பிடவும் யார் தம்பி நீன்னு கேட்பாரு. டாக்கேரோ தன்னை அறிமுகப்படுத்திட்டு நான் உங்களை சந்திச்சதுல சந்தோஷன்பா, அவர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், அந்த விஷயத்த சொல்லு தம்பின்பாரு. அவனும் லெட்டர் எடுத்து கொடுப்பான். ரோசாஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கவும் ராஜா அவர் எனக்கு நல்லா தெரியுமாச்சே. அப்புறம் இந்த ரூஹை மைண்ட் போற விஷயத்துல சில மாசங்களுக்கு முன்னால பல டிமன்ஸ் சேர்ந்து ஆட்டின ஆட்டத்துல அது ரொம்பவுமே நலக்குழஞ்சு போய் கிடக்குது, அதை பத்திலாம் தெரியுமான்பாரு. டாக்கேரோ அதெல்லாம் தெரியும்பா. ராஜா அது சரின்பாரு. இல்ல நானும் இந்த ஹெல்ப் பண்ணும் டாக்கேரோட பாடி கார்டா தான் வந்திருக்கோன்பாரு. ராஜா அங்க இருக்க டிமன்ஸை பத்தி ஆய்வு பண்ணி எங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஃபைண்டிங்ஸ்க்கான ரிப்போர்ட் கொடுங்கன்பாரு. கிளே புரிஞ்சுதுன்பா. டாக்கேரோ தாது கொண்டு போய் கொடுத்து கத்திரி வாங்குறதுதான் பிளானேன்பா. கிளே கொஞ்சம் அமைதியாரு புரிஞ்சுதுன்னு சொல்றான்லன்பா. ஜாம்போ தான் அந்த மைனுக்கு கூட்டிட்டு போறக்கான இன்சார்ஜா வந்திருப்பாரு. ஒன்ஸ் டோர் ஓப்பன் ஆனதும் லைட் ரொம்ப பிச் பிளாக்கா இருக்குன்பா. டாக்கேரோ லைட் கொண்டு வரவுமே ஷாக் ஆயிருப்பா. அடுத்து ஜாம்போ கொண்டு வந்து மேப்பை பாப்பான். கிளே உன பார்த்தாலே அதிசயமா இருக்கு, ஹோப்ஸ் ஹையா வைக்கலின்னு நினைக்கிறேன்பா. டாக்கேரோ இல்லரா ஒரு இப்ப எனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமேன்ட்டு கரெக்டா போய் கண்டுபிடிச்சிருப்பான். பட் அதோட குவாலிட்டி வீக்கா இருக்கும். ஜாம்போ உன்னால இந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்பா. டாக்கேரோ டனலுக்குள்ள இன்னும் டீப்பா போலாமான்னு கேட்பான். கத்தவும் டாக்கேரோ என்னாச்சுன்பா. கிளே எல்லாரும் கார்ட்ல இருங்க, இங்க ஏதோ அப்ரோச் ஆகிற போல இருக்குன்பா. டாக்கேரோ டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நீ சொன்னது உண்மைதான்பா. கிளே உன சமாளிப்பான். டாக்கேரோ ஒரு ஸ்பைடரோட மோஷனை கட்டுப்படுத்தி இருப்பான்.
இருப்பான். ப்ரோலைட்ட போக சொல்லவும் அவ போய் வெட்டி வீசி இருப்பா. ஒன்ஸ் கொன்னதும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருப்பா. அந்த ஸ்பெல்லுக்கு ஏதோ சில வார்த்தைகள் சொன்னே அதை திரும்ப சொல்லுன்ட்டு ஆடுவா. டாக்கெரோ அவன் மேல அதோட லிக்யூட்ஸ் இருக்குன்பா. இதுக்கப்புறம் கிளம்பிருப்பாங்க. இந்த இடத்துல மேஜிக்கல் கான்சென்ட்ரேஷன் டென்ஸா இருக்கு. பட் இல்ராவில இருந்து வருதான்னு தெளிவா தெரியலன்பா. டாக்கெருக்கு அவனுக்கு தேவையானது கிடைச்ச போல இருக்கும். கிளே என்ன பண்றேன்பா. டாக்கெரு மனசுக்குள்ள அது அந்த பக்கம் இருக்கேன்ட்டு ஜாம்போ கிட்ட அதை நானே மைண்ட் பண்ணிக்கலாமா என் ஸ்டைலின்னு கேட்பான். அவர் பர்மிஷன் கொடுக்கவும் எல்லாரும் தலிக்கங்கன்பா. ப்ரோலைட் என்ன பண்ண போறேன்பா. டாக்கெரு பார்த்து தெரிஞ்சுக்கன்ட்டு அவன் மைண்ட் பண்ண விரும்புற இடத்த தவிர மிச்ச சர்ஃபேஸ ஹார்டாக்கி விட்டுட்டு ஃபிளேம்ஸ் அண்ட் எரப்ஷன் பண்ணிருப்பான். ஜாம்போ பார்த்து வேந்திருப்பான். இதெல்லாம் இல்ரைட் வெயினுன்பா. டாக்கெரு அப்படின்னா இல்ரா ஒரு கிடையாதான்பா. ஜாம்போ அடே இது அதை விட ரொம்ப ரேரான ஐட்டம் பாரு. டாக்கெரும் ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்பான். கிளே ஈவன் இதுல இருந்து வர மேஜிக்கல் பவர்ஸை என்னாலேயே ஃபீல் பண்ண முடியுதுன்பா. டாக்கெரு இதுக்குள்ளே மேஜிக் ஒரு பாக்கெட் இருக்கலாம்னு நினைக்கிறேன்பா. பி ஒரு மாதிரி வந்து பதறி இருக்கும். டாக்கெரு அந்த பக்கம் போய் பாக்குறப்ப பி நடுங்கிட்டு இருக்கும். எல்லாரும் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. கிளே யாரோ வராங்க பலன்பா. ஜாம்போ அதான் அந்த டீமனே தான்ட்டு பயப்படுவான். டாக்கெரு நானும் பியுமே இதை பாத்துக்கிறோன்பா. கிளே எதிரி யாருன்னு தெரியாம எப்படி தோக்கடிப்பேன்பா. டாக்கெரு அதை எங்களுக்கு தான்ட்டு முன்னால போவான். பார்த்தா பெரிய சைஸ் நண்டு வரும். டாக்கெரு அண்ட் பிக்கு நாக்கு ஊரும். இதுக்கு தயா காத்துக்கிட்டு இருந்தோன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. டாக்கெருக்கு இந்த எபிசோட்ல 2 பாடி கார்டு இருக்காங்க இல்லையா? உங்க ஃபேவரட் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.